நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு வச்சு அசோகா ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக அசோகா ஹல்வா வந்து நம்ம சர்க்கரை சேர்த்து பண்ணுவோம்ல, இன்றைக்கி நம்ம வெல்லம் சேர்த்து ரொம்ப ஆரோக்கியமாக பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு இருக்கும். இதை தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இது போல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது போல் ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பருப்பு கடையிற மத்து வச்சுருந்தீங்கன்னா அது வச்சு கூட கடைஞ்சிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு இந்த முந்திரி பருப்பை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. நம்ம கடைசியாக தான் இந்த முந்திரி பருப்பை வந்து அல்வாவில் சேர்ப்போம். இப்போ பாருங்கள், பொன்னிறம் வந்துருச்சு. இப்போ இந்த நெய்லேருந்து முந்திரி பருப்பை தனியாக எடுத்துகிட்டு வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதே நெய்யில் நம்ம கோதுமை மாவு வறுக்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நம்ம இந்த கோதுமை மாவை வறுத்தெடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கோதுமை மாவு வந்து நல்ல வாசனையாக வறுபட்டு வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு, நல்லா முழுமையாக வறுபட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட வெல்லம் சேர்க்கணும். நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 கப் வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். வெல்லம் கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வெல்லம் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வரணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா இது போல் மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சா போதும், கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ வந்து கொஞ்சம் லைட் கலரில் இருக்குல்ல, நல்லா டார்க் கலர் வர வரைக்கும் நம்ம இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா டார்க் கலரில் வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுதுல்ல, வாயில் வச்சதும் அப்படியே கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த அல்வா. இந்த அளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்குமே லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துட்டு கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்தாச்சு.
கூடவே ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் இது மாதிரி கடைசியாக சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான அசோகா அல்வா சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.